அறுவை சிகிச்சை போது உயிரிழந்த புதுவை இளைஞரின் மரணம் குறித்து விசாரணை குழு அமைக்கப்படும். தமிழக அமைச்சர் சுப்பிரமணியன் உறுதி. பிள்ளையார்குப்பம் கூத்தாண்டவர் கோவில் தேரோட்டம் அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் துவக்கி வைப்பு. உடல் எடையை குறைக்க அறுவை சிகிச்சை செய்ய முயன்ற பொழுது உயிரிழந்த புதுச்சேரி இளைஞரின் மரணம் குறித்து விசாரணை குழு அமைக்கப்படும் என அமைச்சர் மா சுப்பிரமணியன் இளைஞரின் பெற்றோருக்கு உறுதியளித்துள்ளார். புதுச்சேரி திருவள்ளுவர் நகர் புதுப்பாளையம் வீதி தெருவை சேர்ந்தவர் செல்வநாதன். அவரது மகன் ஹேமச்சந்திரன் சித்தா பார்மசிஸ்ட் முடித்துவிட்டு பணியாற்றி வருகிறார். ஹேமச்சந்திரன் தன் உடல் எடையை குறைக்க பல்வேறு முயற்சிகளை எடுத்துள்ளார். சென்னை குரோம்பேட்டையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் ஆலோசனை பெற்று அறுவை சிகிச்சை வாயிலாக கொழுப்பு நீக்க சிகிச்சை செய்ய மருத்துவர்கள் பரிந்துரை செய்துள்ளனர். அங்கு அறுவை சிகிச்சை செய்த நிலையில் ஹேமச்சந்திரன் உயிரிழந்துள்ளார். இதுகுறித்து ஹேமச்சந்திரன் தந்தை செல்வநாதன் சங்கர் நகர் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததன் பேரில் குரோம்பேட்டை மருத்துவமனையில் அறுவை சிகிச்சைக்கு 8 லட்சம் ரூபாய் செலவாகும், பம்மலில் உள்ள மருத்துவமனையில் 4 லட்சம் ரூபாய் செலவாகும் என அறுவை சிகிச்சை செய்ய இருந்த மருத்துவர் தெரிவித்தார். இதனால் பம்மலில் உள்ள மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது. ஹேமச்சந்திரனுக்கு சர்க்கரை நோய் உள்ளது. அதை குறைப்பதற்கான சிகிச்சை வழங்கப்படவில்லை. நேற்று முன்தினம் காலை 9:30 மணிக்கு அறுவை சிகிச்சை செய்யும் பணி துவங்கியது. பின்பு 10:15 மணியளவில் வெளியே வந்த மருத்துவர்கள் மயக்க மருந்து கொடுத்ததில் ஹேமச்சந்திரனுக்கு உயிருக்கு ஆபத்தான நிலை ஏற்பட்டுள்ளது, குரோம்பேட்டை மருத்துவமனைக்கு அழைத்து செல்கிறோம் என்றனர். பின் மகன் இறந்து விட்டதாக தெரிவித்துள்ளனர். எனவே உயிருக்கு ஆபத்தான நிலையில் சிகிச்சை அளித்த மருத்துவர் மீதும் அறுவை சிகிச்சை செய்வதற்கான வசதி குறைவு என தனியார் மருத்துவமனை மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அதில் கூறப்பட்டுள்ளது. இது குறித்து சங்கர் நகர் போலீசார் கூறுகையில் சம்பவம் குறித்து முதலில் புகார் அளிக்கப்பட்டது. பின் இரு தரப்பினரும் சமரசமாக சென்று விட்டனர். புகார் பெற்றப்பட்டதற்கான ரசீது மட்டுமே வழங்கப்பட்டுள்ளது என்றனர். இந்த நிலையில் தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் கூறும்பொழுது, எடை குறைவு சிகிச்சை பெற்ற இளைஞரின் மரணத்திற்கு காரணமான மருத்துவமனை மீது விசாரணை குழு அமைத்து சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். மூளை வேலை செய்யல, ஐயோ கைய விரிச்சிட்டாங்க. எங்களை அந்த மூளை வேலை செய்யலன்னு சொன்னது அந்த பிரெயின் டாக்டர் எங்க கிட்ட கன்சல்ட் பண்ணணும்னு கூட்டாங்க. உங்ககிட்ட நாங்க பேசணும், ரூமுக்கு வாங்கணும். அதுக்குள்ளே இந்த பெருங்கோ டாக்டர் உள்ள பூந்து அவங்க கிட்ட 1/2 மணி நேரம் உள்ள போய் பேசினாரு. நாங்க வெளியே வெயிட் பண்ணின்னு இருக்கிறோம். பேசிட்டு வெளியே வந்ததும் அவர் சொல்றாரு, இந்த மாரி நல்லாக்குறான் பையன், இப்ப கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது சொல்றாங்க. அப்ப அந்த ஹார்ட்டுக்கு பாக்குறவங்களும் மூளைக்கு பாக்குறவங்களும் அவங்க ஒரு பதிலும் சொல்லல. நான் கையெடுத்து கும்பிட்டு, அம்மா என் பிள்ளைய காப்பாத்தி கொடுங்க நான் அழுதனே. பிள்ளையார்குப்பம் கூத்தாண்டவர் கோவில் தேரோட்டத்தில் அமைச்சர் சரவணகுமார் கலந்து கொண்டு தேரினை வடம் பிடித்து இழுத்து துவக்கி வைத்து பக்தர்களுக்கு அறுசுவை சமபந்தி உணவு வழங்கினார். புதுச்சேரி மாநிலம் பிள்ளையார்குப்பத்தில் 300 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ கூத்தாண்டவர் திருக்கோவிலில் சித்திரை திருவிழா கடந்த 16ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. முக்கிய நிகழ்வாக இன்று தேரோட்டம் விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக ஆடு பலி கொடுக்கப்பட்டு திருத்தேர் வீதி விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக குடிமைப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் கலந்து கொண்டு தேரினை வடம் பிடித்து தேரோட்டத்தினை துவக்கி வைத்தார். இதில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தீப்பாய்ந்தான், வில்லியனூர் கோவில் பஞ்சாயத்து ஆணையர் கார்த்திகேயன் உட்பட ஊர் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு தேரினை வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் திருவிழாவினை முன்னிட்டு அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் சொந்த செலவில் விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் 1000க்கும் மேற்பட்ட நபர்களுக்கு அறுசுவை சமபந்தி விருந்தினை வழங்கினார். இதில் பாஜக ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன் கலந்து கொண்டு பக்தர்களுக்கு உணவை பரிமாறினார். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை அருள்மிகு ஸ்ரீ கூத்தாண்டவர் திருக்கோவில் கோவில் நிர்வாக அதிகாரி மற்றும் பிள்ளையார்குப்பம் ஊர் பொதுமக்கள் சிறப்பான முறையில் செய்திருந்தனர். புதுவையில் வெப்பம் அதிகரித்துள்ளதால் தர்பூசணி பழங்களின் விற்பனை ஜோராக நடைபெற்று வருகிறது. புதுச்சேரியில் கடந்த சில நாட்களாக வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்படுவதன் காரணமாக பொதுமக்கள் வெளியே செல்ல முடியாமல் அவதியுற்று வருகின்றனர். அனல் காற்றும் அதிகமாக வீசி வருவதால் பொதுமக்கள் பெரும் அவதியுறுகின்றனர். இந்த ஆண்டு வழக்கத்திற்கு முன்பாகவே வெயிலின் தாக்கம் அதிகரித்துள்ள நிலையில் இயற்கை குளிர்பானங்களான தர்பூசணி, பழச்சாறு, இளநீர் விற்பனை அதிகரிக்க துவங்கியது. பொதுமக்களும் இயற்கை குளிர்பானங்களை அதிக அளவில் வாங்கி பருகி சூட்டை தணித்து வருகின்றனர்.
அந்த வகையில் புதுச்சேரி மாநிலம் முழுவதும் தர்பூசணி பழங்களின் விற்பனை அதிகரித்துள்ளது. ஆங்காங்கே சாலையோரங்களில் தர்பூசணி பழங்கள் குவிக்கப்பட்டு விற்பனை நடைபெற்று வருகிறது. மேலும் தர்பூசணி ஜூஸும் மக்கள் அதிகம் வாங்கி பருகி வருகின்றனர். 1 கிலோ தர்பூசணி பழம் 10 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இந்த தர்பூசணி பழங்களை மக்கள் அதிக அளவில் வாங்கி செல்கின்றனர். புதுவையிலிருந்து நாகர்கோவிலுக்கு புதிய அல்ட்ரா டீலக்ஸ் வகை 2 பேருந்துகள் இயங்க உள்ளதாக புதுவை அரசு போக்குவரத்து துறை அறிவித்துள்ளது. புதுச்சேரி அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் தமிழ்நாடு, பெங்களூர், கர்நாடகா, கேரளா போன்ற பகுதிகளுக்கு பிஆர்டிசி பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் புதுவையிலிருந்து நாகர்கோவிலுக்கு புதிய அல்ட்ரா டீலக்ஸ் வகை 2 பேருந்துகள் இயக்கப்பட உள்ளது. அதற்கான அறிவிப்பை புதுவை அரசு போக்குவரத்து துறை அறிவித்துள்ளது. பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகள் புதுச்சேரியிலிருந்து தென் தமிழகத்திற்கு மற்றும் கன்னியாகுமரி போன்ற சுற்றுலா தலங்களுக்கு சென்று வர புதிய பேருந்து கடலூர், பன்ருட்டி, நெய்வேலி, விருதாச்சலம், திருச்சி, மதுரை, விருதுநகர், கோவில்பட்டி, திருநெல்வேலி வழியாக நாகர்கோவில் சென்றடையும். நாகர்கோவிலில் புறப்பட்டு இதே வழியாக புதுச்சேரி வந்தடையும் என போக்குவரத்து துறை அறிவித்துள்ளது. புதுச்சேரியிலிருந்து மாலை 6:25 மணிக்கு பேருந்து புறப்படும். அதேபோல் நாகர்கோவிலிருந்து மாலை 5 மணிக்கு பேருந்து புறப்படும். புதுச்சேரியிலிருந்து நாகர்கோவிலுக்கு 640 ரூபாய் பயண கட்டணமாகவும், புதுச்சேரி திருநெல்வேலிக்கு 570 ரூபாய், நெய்வேலி நாகர்கோவில் 540 ரூபாயும், நெய்வேலியிலிருந்து திருநெல்வேலிக்கு 460 ரூபாய் பயண கட்டணமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. காரைக்காலில் புகழ்பெற்ற ஸ்ரீ தங்க மாரியம்மன் ஆலய தீமிதி திருவிழாவின் 4வது நாள் அம்மன் வெள்ளை சாத்தி அலங்காரத்தில் ரிஷப வாகனம் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். புதுச்சேரி யூனியன் பிரதேசம் காரைக்கால் அடுத்த தலத்தெருவில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ சிவகாமி அம்மன் சமேத ஸ்ரீ சிவலோகநாத சுவாமி தேவஸ்தான தங்க மாரியம்மன் ஆலயத்தில் கொடியேற்றம் 21ஆம் தேதி நடைபெற்றது. தொடர்ந்து 4வது நாள் தங்க மாரியம்மன் வெள்ளை மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு வெள்ளை சாத்தி அலங்காரத்தில் ரிஷப வாகனத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். முன்னதாக சிறப்பு அபிஷேகமும் அதைத் தொடர்ந்து சகஸ்ர நாம அர்ச்சனையும் மகா தீபார்த்தனையும் நடைபெற்றது. இதில் ஏராளமானோர் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி இதயா கல்லூரியில் நடைபெற்ற துப்பியி பண்பாட்டு இலக்கிய விழாவில் துப்பியி அடிகளாரின் இலக்கியமும் பண்பாடும் என்ற தலைப்பில் உரை நிகழ்த்தப்பட்டது. புதுச்சேரி இதயா மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியும் புதுச்சேரி துப்பியி பண்பாட்டு இயக்கம் இணைந்து நடத்திய 195வது துப்பியி பண்பாட்டு இலக்கிய விழா நடைபெற்றது. விழாவிற்கு இதயா மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் முதல்வர் மற்றும் செயலாளருமான முனைவர் ஃபாத்திமா தலைமை தாங்க புதுச்சேரி, கடலூர் உயர் மறை மாவட்ட குழுக்களின் மாமன்ற செயலர் சகாயராஜ் அடிகளார் முன்னிலை வகித்தார். புதுச்சேரி துப்பியி மக்கள் பயன்பாட்டு இயக்க தலைவர் அந்தோனிசாமி நோக்க உரையாற்ற தமிழ் மாமணி துறை மாளிகையின் தாகூர் கலைக்கல்லூரியின் முன்னாள் ஆங்கிலத்துறை பேராசிரியர் ராஜா சிறப்புரையாற்றினார். தொடர்ந்து துப்பியி அடிகளாரின் இலக்கிய பண்பாடும் மரமும் என்ற தலைப்பில் உரை நிகழ்த்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சிக்கான ஒருங்கிணைப்பாளராக முன்னாள் தாகூர் கலைக்கல்லூரியின் முதல்வர் ராஜன் இருந்து சிறப்பாக செய்திருந்தார். முன்னாள் அமைச்சர் பன்னீர்செல்வம் பிறந்த நாளை ஒட்டி வன்னியர் பாதுகாப்பு பேரியக்கத்தின் இளைஞரணி தலைவர் வழக்கறிஞர் பூவரசன் வாரிமுத்து நேரடியாக சென்று பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து தெரிவித்தார். என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் அமைச்சர் பன்னீர்செல்வம் பிறந்த நாள் அவரது இல்லத்தில் கட்சி நிர்வாகிகள் ஆதரவாளர்களுடன் கொண்டாடினர். அவருக்கு முதலமைச்சராக ரங்கசாமி, அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், பல்வேறு அரசியல் கட்சி பிரமுகர்கள் நேரடியாக வாழ்த்து தெரிவித்தனர். அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி வன்னியர் பாதுகாப்பு பேரியக்கத்தின் இளைஞர் அணி தலைவர் வழக்கறிஞர் பூவரசன் மாரிமுத்து தலைமையில் பொன்னாடை அணிவித்து பூங்கொத்து கொடுத்து பிறந்தநாள் வாழ்த்து தெரிவிக்கப்பட்டது. இதில் அகில கன்ஸ்ட்ரக்ஷன் உரிமையாளர் அகிலன் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், வன்னியர் பெரிய நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் சென்டாக் உயர்கல்வி சேர்க்கைக்கான ஆயத்த பணிகள் துவங்கியுள்ள நிலையில் அடுத்த மாதம் 2வது வாரத்தில் நீட் அல்லாத படிப்புகளுக்கு மட்டும் மாணவர் சேர்க்கைக்கான விண்ணப்ப விநியோகம் ஆன்லைனில் துவங்கிவிடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுவை மாநிலத்தில் மருத்துவம், பொறியியல், கலை, அறிவியல் கல்லூரிகளில் அரசு மற்றும் நிர்வாக ஒதுக்கீட்டு இடங்களுக்கான மாணவர் சேர்க்கை சென்டாக் மூலம் ஒருங்கிணைந்த முறையில் நடத்தப்பட்டு வருகிறது. விண்ணப்பம், விநியோகம், கவுன்சிலிங் ஆகியவை ஆன்லைன் வாயிலாகவே நடத்தப்பட்டு வருகிறது.
+2 தேர்வு முடிவுகள் அடுத்த மாதம் வெளியாக உள்ள சூழ்நிலையில் புதுச்சேரி மாநிலத்திலும் உயர்கல்வி சேர்க்கைக்கான விண்ணப்பங்கள் எப்பொழுது விநியோகிக்கப்படும் என மாணவர் மற்றும் பெற்றோர் எதிர்பார்ப்பில் உள்ளனர். புதுவையில் உயர்கல்வியில் மாணவர் சேர்க்கையை மேற்கொள்ளும் வகையில் புதிய சென்டாக் கமிட்டிக்கான அறிவிப்பே இன்னும் வெளியாகவில்லை. இதுகுறித்து உயர்கல்வித்துறை அதிகாரிகள் கூறும் பொழுது, புதுச்சேரி மாநிலத்தில் இந்த முறை மாணவர் சேர்க்கைக்கான நடைமுறைகள் முன்பே திட்டமிட்டு துவங்கிவிட்டோம். கடந்த காலங்களில் கிடைத்த சில அனுபவங்களை வைத்து மாணவர் சேர்க்கை நடைமுறைகள் எளிமைப்படுத்தப்பட்டுள்ளன. ஆன்லைன் விண்ணப்பம், விநியோகம், தகவல் குறிப்பேடு உள்ளிட்ட அனைத்தும் ரெடியாகவே உள்ளது. சென்டாக்கிற்கு புதிய கமிட்டி அமைக்க கோப்பும் அரசுக்கு அனுப்பி வைக்கப்பட உள்ளது. புதிய கமிட்டி குறித்த அறிவிப்பு வெளியானதும் அடுத்த மாதம் 2வது வாரத்தில் நீட் அல்லாத படிப்புகளுக்கும் மாணவர் சேர்க்கைக்கான விண்ணப்ப விநியோகம் ஆன்லைனில் துவங்கிவிடும் என்றனர். சட்டப்பேரவை வளாகத்தில் பொருத்தப்பட்டுள்ள தீயணைப்பு கருவிகளை செயல்படுத்துவது குறித்து சபாநாயகர் மற்றும் அமைச்சர்கள் முன்னிலையில் செயல் விளக்கம் கொடுக்கப்பட்டது. புதுச்சேரி சட்டப்பேரவை வளாகத்தில் 2.5 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய தீயணைப்பு கருவிகள் பொருத்தப்பட்டது. அதன் செயல் விளக்கம் செய்து காண்பிக்கும் நிகழ்வு நடைபெற்றது. சபாநாயகர் செல்வம், வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் முன்னிலையில் தீ ஏற்பட்டால் அந்த கருவிகளை கொண்டு எவ்வாறு அணைப்பது என்பது குறித்து செயல் விளக்கம் அளிக்கப்பட்டது. அப்பொழுது சட்டப்பேரவை வளாகத்தில் தீ கொளுத்தப்பட்டது. பின்னர் ஊழியர்கள் தீயணைப்பு கருவி மூலம் தீயை அணைத்து அதன் செயல்பாடுகள் குறித்து விளக்கினார். மேலும் சட்டப்பேரவை பாதுகாவலர்களுக்கு இது குறித்து பயிற்சி தரப்பட உள்ளது. புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக தேசிய பஞ்சாயத்து ராஜ் தினம் புதுச்சேரி வெங்கடா நகரில் அமைந்துள்ள தமிழ்ச்சங்கத்தில் கொண்டாடப்பட்டது. விழாவில் கலந்து கொண்ட அனைவரையும் புதுவை மாநில மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சேர்மன் RL வெங்கட்ராமன் வரவேற்று பேசினார். கழகத்தின் மாநில தலைவர் பேராசிரியர் ராமதாஸ் தலைமை உரையாற்றினார். விழாவில் கலைமாமணி முனைவர் முத்து சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். கழகத்தின் மாநில பொதுச் செயலாளர் பேராசிரியர் ராஜன் மாணவர்களுக்கான கட்டுரை போட்டியும் பேச்சு போட்டியும் சிறப்பாக நடத்தி அதற்கு ஆண்டாள், கோமதி, ராதாகிருஷ்ணன், சப்தன், தீபா ஆகியோரை பேச்சு போட்டி மற்றும் கட்டுரை போட்டியில் கலந்து கொண்டவர்களின் நீதிபதிகளாக முன்னிறுத்தி வெற்றி பெற்றவர்களை தேர்ந்தெடுத்து வாழ்த்துரை வழங்கினார். கூட்டத்தில் முன்னாள் பஞ்சாயத்து கூட்டமைப்பு தலைவர் ஜெகநாதன், மாநில செயலாளர் பரந்தாமன், இணை செயலாளர் ஆண்டாள், மீனவரணி தலைவர் சந்திரன் ஆகியோர் வாழ்த்து பேசினர். மாநில துணைத் தலைவர் ராஜ்குமரன், மாநில பொருளாளர் செல்வகுமாரி ஆகியோர் வாழ்வினை ஒருங்கிணைத்தனர். முடிவில் மாநில மகளிர் அணி தலைவர் விமலா பெரியபாண்டி நன்றி கூறினார். பேச்சு போட்டி மற்றும் கட்டுரை போட்டியில் வெற்றி பெற்ற கல்லூரி மாணவர்களுக்கும் பள்ளி மாணவர்களுக்கும் தலைவர் பேராசிரியர் ராமதாஸ், கலைமாமணி முனைவர் முத்து, சேர்மன் RL வெங்கட்ராமன் ஆகியோர் பரிசுகளை வழங்கி பாராட்டினர். விழாவில் ஏராளமான பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். புதுச்சேரி செந்தாமரை நகர் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ விஜய கணபதி திருக்கோவிலின் 27ஆம் ஆண்டு நிறைவு விழாவையொட்டி சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. புதுச்சேரி செந்தாமரை நகர பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ விஜய கணபதி திருக்கோவில். இந்த திருக்கோவிலில் எழுந்தள்ளியுள்ள கணபதிக்கு 27ஆம் ஆண்டு நிறைவு விழாவையொட்டி சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு மஞ்சள் காப்பு அலங்காரம் செய்யப்பட்டது. தொடர்ந்து உற்சவருக்கு பல்வேறு ஆபரணங்கள் கொண்டும் மலர்கள் கொண்டு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு தீபாரதனை காட்டப்பட்டது. அதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு விநாயக பெருமானை வழிபட்டு சென்றனர். இதற்கான ஏற்பாடுகளை கோவில் அறங்காவலர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரி பாரதி வீதியில் அமைந்துள்ள காமாட்சி அம்மன் கோவில் பிரம்மோற்சவ விழாவின் முக்கிய நிகழ்வான கிண்ணி தேரோட்டத்தில் காமாட்சி அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். புதுச்சேரி பாரதி வீதியில் அமைந்துள்ளது காமாட்சி அம்மன் கோவில். மிகவும் பிரசித்தி பெற்ற இந்த கோவிலின் பிரம்மோற்சவ விழா கடந்த மாதம் 27ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கி நடைபெற்று வருகிறது. ஒவ்வொரு நாளும் சுவாமி வீதி உள்ள நிகழ்ச்சி நடைபெற்று வந்த நிலையில் விழாவின் முக்கிய நிகழ்வான கிண்ணி தேரோட்டம் நேற்றிரவு நடைபெற்றது. இதில் காமாட்சி அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். இதில் அம்மனுக்கு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டு பிரம்மாண்ட கிண்ணி தேரை பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்து துவக்கி வைத்து சுவாமி தரிசனம் செய்தனர். இந்த தேரானது மாட வீதிகளான காமாட்சி அம்மன் கோவில் வீதி, அண்ணா சாலை, ஈஸ்வரன் கோவில் வீதி, காந்தி வீதி வழியாக வலம் வந்து மீண்டும் ஆலயத்தை வந்தடைந்தது. முத்து கோல்ட் ஹவுஸ் வழங்கும் தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் 1 கிராம் 6625 ரூபாய். வெள்ளி 1 கிராம் 85 ரூபாய். அறுவை சிகிச்சை போது உயிரிழந்த புதுவை இளைஞரின் மரணம் குறித்து விசாரணை குழு அமைக்கப்படும். தமிழக அமைச்சர் சுப்பிரமணியன் உறுதி.
பிள்ளையார்குப்பம் கூத்தாண்டவர் கோவில் தேரோட்டம் அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் துவக்கி வைப்பு. புதுச்சேரியில் சென்டாக் உயர்கல்வி சேர்க்கைக்கான ஆயத்த பணி துவக்கம்.